மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? அக்டோபர் 8க்கு அப்புறம் 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறார். இந்த குரு பகவான் 7-10 உச்சம் பெறுகிறார். 7-10 உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது? நண்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோலாம் வரக்கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7-10 குரு பகவான் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுவது டாப்ல போறீங்க. டாப்ல 7 யாரு? விவாகஸ்தானம். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் விவாகம் ரெண்டுமே பறக்க போகுது. அப்போ ரொம்ப நாளா காத்திருந்தேன் குருஜி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முதலாவதாக வறுமை ஒழிகிறது. ஒரு விஷயம் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். கொடிது வறுமை கொடிது. ஔவையார்கிட்ட கேட்கிறார், ஔவையார் சொல்றா முருகப்பெருமான்கிட்ட. முருகப்பெருமான் கேட்கிறார், கொடியது என்னவோன்னு கேட்கிறார். அதுக்கு அவ்வை பதில் சொல்றாளாம், கொடியது கேட்பின் வடிவிட வேலோய், கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அழகா சொல்றாங்க. உலகத்திலே பெரிய கொடிய நோய் எது? வறுமை. வறுமையை விட பெரிய நோய் எதுவும் கிடையாது. வறுமைன்னு ஒன்று சரியா போச்சுன்னா நோயே வந்தால் கூட ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வறுமை இருந்தால் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பார்த்துக்க முடியாது. இதுதான் ப்ராப்ளமே. அப்போது அந்த வறுமை என்பது சரியாகும். மிதுனராசிக்காரர்களுக்கு பிடிச்ச, நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிடிச்ச ஒரு கெட்ட நேரம் ஒழிய போகிறது. ஒரு துரதிர்ஷ்டம் ஒழிய போகிறது. உங்கள் கையை விட்டு போக போகுது. துரதிர்ஷ்டம் போகுது. இனி உங்கள் காட்டில் மழை. 7-10 குரு பகவான் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது காசு, பணம், துட்டு, மணி பணம் கொட்ட போகுது. 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 2 என்பது திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் சார், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் என்பவர்கள் எல்லாம் நண்பர்களே, அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தால், சந்தோஷமாக இருந்துட்டால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றிகள் வேணால் எளிதில் அடையலாம். 2ஆம் இடம் என்பது படிப்பு. மிதுனராசிக்காரர்கள் படிப்பு நல்லா படிக்க போகிறீங்க. யாரெல்லாம் குழந்தைகளோ மிதுனராசிக்கார பசங்கள்லாம் சூப்பராக படிக்க போகிறீங்க. காரணம் என்னவென்றால், இந்த 2ஆம் இடம் என்பது படிப்பு ஸ்தானம். அந்த இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது படிப்பு தன்னால் வருகிறது. 7 உச்சம் பெறுவதால் உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் சரியாகும். வாழ்க்கையிலே நான் ஃபாரின் போகணும்னு முடிவு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் தான் மிக அற்புதமான நேரம். நம்ம போகணும், ஃபாரின் போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும், அண்டார்டிகா போகணும், எங்கே வேணால் போகணும். ஃபாரின் போகிறோம், வீடியோ கால் பண்ணுறோம். நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா பாருங்க, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணுறோம். ஹே டியூட், சி அமெரிக்கா மேன் எல்லாம் பண்ணுறீங்க.